ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த வெடி விபத்து பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பத்தி சொல்லணும்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான வணிக மையம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீப்பெட்டி தொழிற்சாலை. சிவகாசி இங்க தான் இருக்கு. சரிங்களா? இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் சிவகாசி இருக்கு. ஏன்னா, அந்த சிவகாசிய தான் நம்ம என்ன சொல்றோம்? குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்றோம். ஸோ, அப்போ அந்த சிவகாசி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அங்க ராஜபாளையம் இருக்கு, சாத்தூர் இருக்கு. ஸோ, அப்ப இந்த இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே அங்க முக்கியமான வணிக மையங்களா இருக்கு. ஸோ அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கும், இல்ல இந்தியாக்குள்ளயும் அனுப்பப்படுகிற அ பட்டாசு தொழில்ல வந்து அதிகமா கண்ட்ரிபியூட் பண்றது இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிவகாசி. சரிங்களா? அப்போ இங்க யார் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டாசு தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அதிகம், பட்டாசு தொழிற்சாலைகளும் அதிகம். ஸோ அப்ப தொடர்ந்து ஏன் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெடி விபத்துகள் நடந்துட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட். கவர்ன்மெண்ட் இந்த பட்டாசு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு என்னென்ன மாரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 2வது வந்து அந்த பட்டாசு தொழிற்சாலை வந்து நடத்துற அந்த தொழிற்சாலை உரிமையாளர்கள் வந்து அத வந்து சரியா வந்து ஃபாலோ பண்றாங்களா? கவர்மெண்ட்டோட ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல அந்த பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள், தொழிலாளர்களுக்கு வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து சரியா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகட்டும், அந்த பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகட்டும், சரியா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணப்படுதா? ஸோ இது எல்லாம் நமக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது தொடர்பான விஷயங்கள் கவர்மெண்ட்லேருந்து அந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்கும், பட்டாசு தொழிலாளர்களுக்கும் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இப்ப நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பத்தி பார்க்கலாம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரிஞ்சு வந்து தான் விருதுநகரும், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய பேர் வந்து காமராஜர் டிஸ்ட்ரிக்ட். காமராஜர் மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருந்து 1997 தான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கோம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்காகன்னா, பட்டாசு தொழில், அதாவது வெடிபொருட்கள். சரிங்களா? பட்டாசு தொழில், அச்சகம், அச்சு தொழில், அதாவது பிரிண்டிங் பிரஸ். பிரிண்ட் பண்ற அந்த கேலண்டர்ஸ் பிரிண்ட் பண்றாங்கல்ல, கேலண்டர்ஸ். ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கட்சி பேனர்ஸ், அப்புறம் வந்து பேனர் இல்ல, அந்த அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து அச்சு தொழிலும் இங்க ஃபேமஸ். சரிங்களா? அப்போ நம்ம விருதுநகர் பொறுத்தவரைக்கும், விருதுநகர்ல இருக்கக்கூடிய சிவகாசியில பட்டாசு தொழில் ஃபேமஸ். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்னாலே பட்டாசு தொழில் ஃபேமஸ். அச்சு தொழிலும் ஃபேமஸ். ஸோ அப்படி இருக்கும்போது, பட்டாசு தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கும்போது, இப்ப கூட ரீசென்ட்டா ஒரு தேர்தல் பரப்புரையில பார்த்தேன். அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆ சிவகாசியில நிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் சொல்றாங்க, "இங்க பாருங்க, இங்க வந்து பட்டாசு தொழிற்சாலை வந்து நெறைய இருக்கு. பட் அதுக்காக ஒரே ஒரு ஆ ஃபயர் ஸ்டேஷன் தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து எதுல அந்த கவர்மெண்ட் வந்து எதுல கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரியான ரொம்ப பட்டாசும் வெடிக்கக்கூடாது தான். பட் வந்து ரொம்ப ஆபத்து தான். பட் அது வந்து ஒரு சில இடங்களுக்கு தேவைப்படுறதுனால, அங்க தொழிலாளர்கள் வேலை செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி அங்க வந்து நம்ம வந்து நெறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நெறைய ரெடி பண்ணி குடுக்கணும். ஸோ அப்படி இருந்தா தான் இந்த மாரி பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது, உடனே வந்து அவங்க வந்து பாதுகாக்கலாம். சேவ் பண்ணலாம். சரிங்களா? இல்லன்னா, இந்த நேற்று நடந்த ஒரு கோர விபத்துல 23 பேர் இறந்திருக்காங்க. இதுவரைக்கும் நெறைய பேர் வந்து கிரிட்டிகலா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியான மெஷர்ஸ் வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த விபத்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து பிற்பகல் 3:30 மணி அளவுக்கு விபத்து நடக்குது. விபத்து நடந்ததுக்கு அப்புறமா நெறைய பேர் அந்த ஒரு 4 ரூம் அந்த பட்டாசு தொழிற்சாலைகள்ல 4 ரூம் வந்து வெடிச்சு தரைமட்டமாகுது. சரிங்களா? தரைமட்டமாயிடுது. அங்க வேலை செஞ்ச அத்தனை தொழிலாளர்களும் இறந்துடுறாங்க. அத்தனை தொழிலாளர்களும் இழக்குறாங்க. நெறைய பேர் வந்து ஆம் மிக அதிகமான காயங்களோட அங்கிருந்து சிகிச்சைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன மிகப்பெரிய ஒரு ஷாக்கான நியூஸ் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட நிர்வாகத்திலேருந்து அங்க தீயணைப்புத் துறை ஆகட்டும், பொதுமக்கள் அந்த இடத்துல அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து ஃபயர் பெர்சனலா இருக்கட்டும், தீயணைப்புத்துறை பிளஸ் வந்து மாவட்ட காவல்துறையும் வந்து அங்க போயிருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்க்யூ பண்றாங்க. பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு மைல்டான திரும்பி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு 7:30 நைட் ஒரு 7:30க்கு திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ அப்போ எல்லாருமே திரும்பியும் பயந்து அந்த பணியில வந்து மீட்பு பணியில கொஞ்சம் தொய்வடையுது. இந்த வீடியோலாம் நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். தமிழ்நாட்டுல உள்ள டிஸ்ட்ரிக்ட் எத்தன? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மக்களும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மக்கள் அதிகப்படியா என்ன தொழில் செய்றாங்க?
ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய உதவித்தொகை என்ன? அவங்க செய்ற தொழில மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, கவர்மெண்ட் சைட்ல பூஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வேற என்னென்ன மாதிரி விஷயம்லாம் குடுக்குறாங்க? ஹெல்ப் பண்றாங்க. அதே மாரி அவங்க வந்து ஒருவேள அவங்க அபாயகரமான தொழில்ல ஈடுபட்டிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்னென்ன குடுக்குறாங்க? அப்படின்றத ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் வந்து நம்ம சொல்றதா பார்த்தோம். உதாரணத்துக்கு வந்து அ டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் அதிகம். தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா, உப்பள தொழிலாளர்கள் அதிகம். அதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலைகள் அதிகம். அதுக்கு அடுத்தது வந்து விசைத்தறி, கைத்தறி நெசவு இங்கேயும் இருக்கு. சரிங்களா? திருப்பூர்ல அதிகம். பின்னலாடை தொழில்லாம் திருப்பூர்ல அதிகம். பாடி பில்டிங் ஒர்க்லாம் கரூர்ல ஃபேமஸ். நாமக்கல் பார்த்தீங்கன்னா, முட்டை ஃபேமஸ். ஸோ, அப்போ ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் திருச்சி பார்த்தீங்கன்னா, போர்வெல் ஃபேமஸ். போர்வெல்ஸ். ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறாங்கல்ல, திருச்சி ஃபேமஸ். ஸோ, அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கு. அதே மாரி மோட்டார்லாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸ். நீர்மூழ்கி மோட்டார்ஸ்லாம் இது பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல ஃபேமஸ். அப்போ இந்தந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அதிகமா இருக்காங்க. அப்போ இதுல அபாயகரமான தொழிலாளர்கள் யார் யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்ற தொழிலாளர்கள் தான் ரொம்ப ஆபத்தான தொழில். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரவெடி இருக்குல்ல, அந்த சரவெடி வந்து தயாரிக்கும்போது ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஃபயர் ஆகி வந்ததா சொல்றாங்க. 2வது வந்து அங்க அந்த பட்டாசு தொழிற்சாலையில ஒரு சங்கம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபத்து இதுல வந்து நாங்க எப்பவுமே ஒரு காலையில 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அந்த மிக்ஸ் பண்ணுவோம். கெமிக்கல்ஸ் வந்து அந்த வெடிமருந்து தயாரிக்கிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். பட் நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையிலேருந்து அந்த மிக்ஸ் பண்ற தொழில் வந்து ஈவினிங் வரைக்கும் நடந்திருக்காம். ஸோ அப் டூ அந்த ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற வரைக்கும் அந்த மிக்ஸ் பண்றது நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதே மாரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நேத்து வந்து பர்மிஷனே இல்ல. நேத்து சண்டே வந்து ஹாலிடே. எப்படி அத வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரெகுலேஷன் வந்து ரூல்ஸ வந்து வயலேட் பண்ற மாரி நேத்து எப்படி அங்க நடந்துச்சு? அந்த பட்டாசு தொழிற்சாலை எப்படி இயங்குனுச்சு? அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதமா, அந்த பர்ட்டிகுலர் பட்டாசு அதாவது வனஜா கிரியேஷன் சொல்லக்கூடிய அந்த பட்டாசு தொழிற்சாலையில 25 பேர் தான் வந்து அலோவ்ட் வொர்க் பண்றதுக்கு. பட் அது இல்லாம 25 பேர் இல்லாம நெறைய பேர் 30க்கும் மேற்பட்டோர் வந்து அங்க வேலை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனாலயும் அந்த குறுகிய இடத்துல ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ பேர் வேலை செஞ்சதுனாலயும் ஏற்பட்டிருக்கலாம். அப்ப இதெல்லாம் ரீசன்ஸா அவங்க வந்து அந்த சங்கத்தின் மூலியமா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, கவர்ன்மெண்ட் வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம். கவர்ன்மென்ட்க்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லா மக்களும் முக்கியம். எல்லா விதமான இப்ப மீனவர்களும் ரொம்ப அவங்களோட மீன்பிடி தொழில். உதாரணத்துக்கு வடகிழக்கு பருவமழை, இல்ல தென்மேற்கு பருவமழை டைம்லலாம் கடல்ல வந்து சீற்றம் அலை அதிகமா இருக்கு. கடல்ல வந்து நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாது. அப்டின்லாம் சொல்லும்போது அவங்க மீன் பிடிக்க போறாங்க. பட் அவங்களுக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அதே மாரி அவங்க அந்த மாரி ஒரு வேளை மிஸ் ஆனுச்சுன்னா, அதுக்கு என்னென்னலாம் இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி அவங்க ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர்ன்மெண்ட் கொண்டு வரணும். முக்கியமா இந்த மாதிரி அதிகமா இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. சரிங்களா? அப்ப அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அதிகமா எந்தெந்த தொழில் அதிகம், அதுல எந்தெந்த அபாயகரமானது, அதுல வந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத கவர்ன்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஸோ அப்படி இந்த சிவகாசி பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து வெடி விபத்துகள் நடந்துகிட்டே வருது. இனிமேல் இது மாதிரி ஒரு வெடி விபத்தும், துயர சம்பவமும் நமக்கு நடக்கக்கூடாது. எல்லா தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்னா, இது சார்ந்து பிரதமர் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கண்டோலன்சஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆழ்ந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வருத்தம் தெரிவிக்கிறது மட்டும் இல்ல, பிரதமரும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்டின்னா, வருத்தம் தெரிவிக்கிறது இல்ல. இன்னும் தொழிற்சாலை வந்து இன்னைக்கும் வந்து அங்க வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு மத்த தொழிற்சாலைகள்ல. அங்க மட்டும் இல்லங்க, எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சரியான வழிகாட்டுதல் படி, எல்லா பாதுகாப்பு உதவிகளையும் நீங்க குடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்த இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன். இனிமேலும் இது மாரி ஒரு விபத்து ஏற்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த நியூஸ்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.